ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு HandiMagic. நல்ல காரசாரமாக மரவள்ளி மாசி கருவாடு சம்பல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து மரவள்ளி கிழங்கு சொல்லுவாங்க. இதுக்கு கசாவா, டப்பியோக்கா, ஆல்வெள்ளி கிழங்கு, கப்பை நிறைய பேர் இருக்குது. இது முதல்ல எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, 353 கிராம் இருக்குது. இது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட கிழங்க நல்லா கழுவிடலாம். முதல்ல மேல் தோலில் நிறைய மண் இருக்கும். எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி பெரிய துண்டுகளாகவே போட்டுக்குவோம். போட்டுட்டு அந்த உள் தோலையும் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி உரித்து எடுத்துடலாம். அப்போ நமக்கு வெள்ளை கலரில் இந்த கிழங்கு வேணும். ஏன்னா சில நேரங்களில் இந்த உள்ளே இருக்கிற அந்த பிங்க் தோல் வெந்து வரும்போது கசப்பு தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிபிக்கு நமக்கு நல்லா பியோர் ஒயிட்டாக தான் வேணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு ப்ரெஷர் பேனில் க்ளீன் பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கலாம். பெரிய துண்டுகளாக இருந்ததை நான் இந்த மாதிரி 2 துண்டாகவும் போட்டிருக்கேன். சம நேரத்தில் ஒரே மாதிரி வெந்து வரும். அதுக்காக கூடவே ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்குவோம். கிழங்கு வேகிறதுக்காக அதிகமான தண்ணி சேர்க்காதீங்க. அப்புறம் கிழங்கு வந்து பச்சை தண்ணி டேஸ்ட் மாதிரி தான் வரும். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு மறக்காமல் சேர்த்துக்கோங்க. மரவள்ளி கிழங்குல உப்பு மறந்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த சுவையுமே இருக்காது அப்புறமா. இப்போ உப்பு ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். ஓகே, இப்போ இதை மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ஒரு விசில் தான். ஓகே, வேகட்டும் பார்ப்போம். இப்போ நல்ல ப்ரெஷர் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. போதும். இப்போ இந்த கிழங்கை வந்து தண்ணி இல்லாமல் ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடித்தாச்சு. இப்போ இது நல்லா ஆறணும். அப்படியே கவுண்டர் டாப்பில் வச்சுருங்க. நம்ம மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு வர்ற வரைக்கும் அது ஆறட்டும். இப்போ இதுதான் வந்து மால்டிவ்ஸ் ஃபிஷ் மாசி கருவாடு. ஒரு 60 கிராம் எடுத்துக்கலாம். இது வந்து கல் மாதிரி இருக்கும் இந்த கருவாடு. இப்படி உடைச்சி பேக்கெட்ஸில் வருது. நான் அந்த பேக்கெட் ரெடிமேட் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகள் இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நம்ம ட்ரை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சியில் ஒரு கொஞ்சம் தூளார மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு 60 கிராம் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 சுற்றி எடுத்துட்டேன். ஓரளவுக்கு தூளாயிடுச்சு இது. இது கூட ஒரு 30 கிராம் அளவுக்கு இடித்த காஞ்ச மிளகாய். நல்ல காரசாரமான சம்பல். நான் ஏற்கனவே சொன்னேன், இவ்வளோ காரம் வேணான்னு நினைக்கிறவங்க ஒரு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீங்கள். இப்போ இதையும் இந்த கருவாடோடு சேர்த்து இன்னொரு வாட்டி கிரைண்ட் பண்ண போகிறேன். அப்போ மிச்சம் இருக்க சின்ன சின்ன துண்டுகளும் நல்லா அரைப்பட்டு எல்லாம் ஒன்று போல் கலந்து வந்துடும். பாருங்கள், மிளகாயும் கருவாடும் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு பொடி ஆகணும். அது சம்டைம்ஸ் உங்களுக்கு கருவாடு அடிப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரைங்க. நல்லா பவுடர் ஆகிடும். ஓகே, இப்போ இது ரெடி. இப்போ நம்மளுடைய மரவள்ளி பார்ப்போமா? பாருங்கள், இது நல்லா ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து திருவி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கிரேட்டரில் பெரிய கண்ணுள்ள அந்த பாகத்தில் இந்த கிழங்கை வந்து திருவி எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்மாஷ் பண்ணியும் போடலாம். போட்டால் என்ன ஆகும்னா அது வந்து உருண்டு நம்ம மசாலா வந்து நல்லா உள்ளுக்கு பிளெண்ட் ஆகாது. நான் அந்த எண்ட் ப்ராடக்டில் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம ஏன் திருவி போட்டோம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம அலுப்பு பார்க்காம திருவியே போட்டுக்குவோமா. ஓகே, ரைட். கொஞ்சம் திருவுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திருவுங்க. ரொம்ப அழகாக திருவி வந்துடும், தேங்காய் மாதிரி. இப்போ எல்லா கிழங்கையும் இதே மாதிரி நம்ம திருவி எடுத்துக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ எல்லா கிழங்கையும் திருவி எடுத்தாச்சு. இப்போ திருவும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார், கட்டை இதெல்லாம் வரும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்குவோம். அடுப்பு மிதமான தீயிலே இருக்கட்டும். அதில் ஒரு 50 கிராம் தேங்காய் எண்ணெயே சேருங்க. அதுதான் இந்த சாம்பலுக்கு ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது முதல்ல சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கிளறி விடலாம். கொஞ்சம் நேரம் பொரியட்டும். இப்போ அது கூட ஒரு 2 பல்லு பூண்டு திருவினது அதையும் சேர்த்துக்குவோம். ரெண்டையும் நல்லா கிளறி விடுவோம். நல்ல ஒரு வாசனை வரணும். இது கூட ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். வெங்காயம் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜுக்கு வரணும்.
ஒரு அப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தில் ஒரு சின்ன இனிப்பு தெரியும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி கொடுப்போம். இந்த சம்பளுடைய ப்ளஸ்ஸே வந்து இதனுடைய ஃப்ளேவர்ஸ் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஸ்டெப் பை ஸ்டெப் இதே மாதிரி செய்யுங்க. கூட ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். எப்பவும் போல் வெங்காயத்துக்கு ஒரு சுவையும் சேர்க்கும், சீக்கிரமும் வதங்கி வரும். இப்போ இதை கிளறி விடுவோம் நல்லா. அடுப்பு மிதமான தீயில தான் இருக்கணும். இப்போ தான் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நட்புறவுகளோடையும் மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வாரம் போடுற புதிய பதிவுகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அது வரைக்கும் கிளறி விடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் நல்ல ஒரு டிரான்ஸ்பெரண்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் பொடிச்சிட்டு சேருங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நான் சொன்னேன் இந்த வெங்காயம் இந்த நேரத்தில் சாப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன இனிப்பு இருக்கும்ன்ட்டு, அந்த இனிப்போட இந்த இனிப்பு நல்லா சேரணும். அந்த அளவுக்கு 1 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகே, இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற மாசி கருவாடு, காஞ்ச மிளகாய் பொடி சேர்த்துடலாம். இந்த பொடியை சேர்த்தா அடுத்த நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சிருங்க. ஏன்னா காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் செஞ்ச லேபர் வேஸ்ட்டாக போயிடும். அதோடைய மனம் குணம் எல்லாத்தையும் அது மாற்றி விட்டுரும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தேவையானது கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய், அதையும் சேர்த்துக்கலாம். ஆஹா, பார்க்கும்போது இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஆனால் இன்னும் ரெசிபி முடியலையே. நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விடலாம். இந்த சம்பளோட ஸ்பெஷாலிட்டியே இந்த ஃப்ளேவர்ஸோட பிளெண்டு தான். இதை ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக வரும் இந்த சம்பல். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திருவி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 கலவையும் ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம கலந்து விடணும். இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இந்த சூடுலேயே இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம போட்டிருக்க மரவள்ளிக்கிழங்கோடைய கலரே தெரியக்கூடாது. அதுவும் அதே கருவாடு கலருக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்றா பிளெண்ட் ஆகணும். கருவாடும் மரவள்ளியும் நல்லா ஒன்று போல் பிளெண்ட் ஆகணும். அது மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இந்த மிக்சர் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கடைசியாக அந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால நம்மளுடைய சம்பலுக்கு நல்ல ஒரு கிளேஸ் கிடைக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு வாசனையை அப்படியே தக்க வச்சுருக்கோம். இப்போ அந்த தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ஓகே, எல்லாம் முடிஞ்சது. நம்மளுடைய காரசாரமான நம்மளுடைய மரவள்ளி மாசி கருவாடு சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாமா? டிஷ் அவுட் பண்ணியாச்சு. நம்மளுடைய காரசாரமான கசாவா மால்டிவ்ஸ் ஃபிஷ் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, நம்ம திருவி போடுறதுனால என்ன வித்தியாசம் வரும்னு பாருங்கள். மசாலாவோட அந்த கருவாடோட மரவள்ளி வந்து அவ்வளோ அழகாக பிளெண்ட் ஆகிருக்கு. நம்ம மேஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த கிழங்கு வந்து உருண்டு உருண்டு அங்கே நிற்கும். அந்த கிழங்குக்குள்ளே அந்த மசாலா இருக்காது. சாப்பிடும்போது நமக்கு அந்த உரப்பு கிடைக்காது. இதுதான் டிஃப்ரென்ஸ். அதனால தான் நான் வந்து உங்களை திருவி போட சொன்னேன். ஓகேங்களா? இந்த சம்பல் வந்து செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட் இது. நீங்கள் வந்து சப்பாத்தியோட, தோசையோட, சாண்ட்விச்சஸோட சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நட்புறவுகளோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வாரம் போடுற புதிய பதிவுகளை நீங்கள் தவற விடாமல் பார்க்க முடியும். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.